வணக்கம். உங்களுடைய சுய முன்னேற்றத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவதற்கு நம்ம எபிக் லைஃப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியின் மூலமா உங்களுடைய லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கான கருத்துக்களும் பயிற்சிகளும் தனிப்பட்ட முறையில் பிரைவேட்டா கொடுக்கப்படும். இந்த கம்யூனிட்டியில இணையணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. கம்யூனிட்டியோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வணக்கம். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக. தியானத்தில் நாம் முன்னேறணும். தியான நிலையை அடைவதில் நாம் வேகமாக முன்னேறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பொதுவாக இந்த தியானம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் அது புதுசாக இருக்கும். அதுக்கப்புறம் அது போக போக பழகிடும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அது நம்முடைய அன்றாட பழக்கமாக மாறிவிடும். அந்த பழக்கத்தின் காரணமாக நம்ம தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கால அளவு நாம் தியானம் செய்கிறது நம்மளுடைய ஒரு ஹேபிட்டாக ஒரு பழக்கமாக மாறி போகும். பெரும்பாலும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ரொம்ப வருஷமாக நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம தியான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் தீவிரமாக பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்ம தியான நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தின் மேலே அல்லது நம்ம செய்யக்கூடிய ஒரு பயிற்சியின் மேலே நமக்கு ஆர்வம் ஏற்பட்டு அதை காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தடவை தியானம் செய்கிறது. இந்த மாதிரி சில பேரெல்லாம் முயற்சி செய்வாங்க. இந்த அளவுக்கு கடினமாக முயற்சி செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முயற்சி அவசியம்தான். தியான நிலையை அடைவதற்கு நாம் கொஞ்சம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது அவசியம்தான். ஆனால் இந்த அளவுக்கு மெனக்கெட்டு செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை அந்த தியான நிலையை அடைவதற்கு. அப்போ எப்படி செஞ்சால் அந்த தியான நிலையை நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்களில் மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தும் போது உங்களுடைய தியான நிலையில் தியான பயிற்சியில் முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முதலாவதாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தூக்கம். இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியான நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு உள்ள ஒரு விழிப்பு நிலை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த தியான நிலை அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலும் நம்ம தியான பயிற்சி செய்யும்போது ஒன்று நம்மளுடைய மனம் எதையோ ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கும், மனம் அது பாட்டுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம தியானத்தில் தூங்கிடுவோம். இப்போது அந்த தூக்க நிலையில் நாம் விழிப்படையணும். நம்ம தியானத்தில் தூங்கிறது தவறு கிடையாது. தியானம் செய்யும்போது தூக்கம் வருவது இயல்பு தான். ஆனால் அந்த தூக்க நிலையில் நான் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களால் உணரக்கூடிய அந்த தன்மை வருதுன்னா அந்த விழிப்பு நிலையை நீங்கள் லைட்டாக அனுபவிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த விழிப்பு நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகரிச்சிங்க. அதுக்கப்புறம் அந்த தூக்க நிலையில் கூட, அதாவது தியானம் செய்ய நீங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுடைய மனம் முற்றிலுமாக தானாக செயல்படுவது முற்றிலுமாக நின்ற பிறகு ஒரு தூக்க நிலை போல இருக்கும். ஆனால் அந்த நிலையில் நீங்கள் விழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த நிலையில் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த தன்மையை அடையும் போது நீங்கள் தியான நிலையை அடைவீர்கள். அப்போ இதுக்கு தூக்கம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். நான் சொல்கிற தூக்கம் தியானத்தில் தூங்குகிற தூக்கம் இல்லை, இயல்பாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் தூங்குவோம் இல்லைங்களா, அந்த தூக்கம் மிக மிக அவசியம். நிறைய பேர் காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு நான் தியானம் செய்கிறேங்க, 3 மணிக்கு எழுந்திருச்சு தியானம் செய்கிறேன், பிரம்ம முகூர்த்தத்தில் நான் தியானம் செய்கிறேன், அந்த நேரத்தில் தியானம் செய்தால் நல்லதுன்னு யூடியூப்பில் எல்லாரும் சொல்கிறார்கள். அப்படிங்கிறத கேட்டுட்டு காலையில் எழுந்திருச்சு தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தியானம் செய்து முடித்ததற்கு பிறகு உடம்பு சோர்வாகுது, தூக்கம் பத்தலை, நான் எழுந்திருக்கிற அந்த நேரத்துக்கும் நான் தூங்குகிற நேரத்துக்கும் குறுகிய கால இடைவெளி தான் இருக்குது, அதனால் என்னுடைய உடம்புக்கு போதுமான தூக்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுடைய பயிற்சியை பாதிக்கும். அதாவது பயிற்சியில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படாது. அதனால தான் பெரும்பாலும் நான் சொல்லும்போது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியான பயிற்சியை செய்வதை விட நீங்கள் உங்களுக்கு எப்போ சரியான நேரம்னு தோணுதோ, எப்போ நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்கள் மைண்டை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக
எந்த விதமான கமிட்மெண்ட்டை பற்றியும் யோசிக்காத, யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு நேரம் வாய்க்குது அப்படின்னா அதுதான் நீங்கள் தியானம் செய்வதற்கான சிறந்த நேரம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு நீங்கள் பயிற்சியை செஞ்சீங்க, குறிப்பாக தியான பயிற்சியை செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்காது தியானத்தை பொறுத்த வரைக்கும். இதுவே நீங்கள் வேறு ஏதாவது பயிற்சிகள் செய்கிறீங்க, உங்களுடைய ஆற்றல் மையங்களில் கவனம் வைக்கிறீங்க, மற்ற சில பயிற்சிகளெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களால் செய்ய முடியும். ஏன்னா அது உங்களுடைய தூக்கத்தை தாண்டி நீங்கள் உங்களுடைய மனதை பயன்படுத்துவீர்கள். ஆனால் தியானம் அப்படின்னு வரும்போது மனதை கடந்த நிலைக்கு நம்ம போகணும். உடம்பை கடந்து மனதை கடந்த நிலைக்கு போகும்போது தியானம் என்கிற நிலை வரும். அப்போ அந்த நிலையை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு தூக்கம் மிக 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 அவசியம். இது உண்மையாகவே நீங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவே பண்ணி பார்க்கலாம். என்னைக்காவது ஒரு லீவு நாளில் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஒரு மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்ததுக்கப்புறம் ஒரு சாயந்தர நேரம் அல்லது நீங்கள் எழுந்ததற்கு பிறகு ஒரு 2-2.5 மணி நேரம் கழித்து நீங்கள் தியானத்தில் உட்காருங்க. அப்போ நீங்கள் உட்காரும்போது தியான நிலைக்குள்ளே போகிறதுக்கும் நீங்கள் இயல்பாக பரபரப்பாக மற்ற நாட்களில் ஓடிக்கொண்டு இருக்கும்போது காலையில் எந்திரிச்சு நீங்கள் தியானம் செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா நீங்கள் தூங்கி உங்கள் உடம்புக்கு இதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் தேவைப்படாதுங்கிற ஒரு நிலையை அந்த மத்தியான தூக்கத்தில் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அதற்கப்புறம் தியானம் செய்யும்போது நீங்கள் எளிதாக அந்த தியான நிலைக்குள்ளே போவீங்க. நீங்கள் தூங்க மாட்டீங்க. அப்படி தூங்காமல் நீங்கள் தொடர்ச்சியாக, அதாவது தியானத்தில் நம்ம தூங்காமல் தொடர்ச்சியாக உட்காந்து மனதை கடந்த நிலைக்கு நாம் பயிற்சி கொடுத்ததுக்கு பிறகு அதை கடந்து நம்ம அந்த தூக்க நிலைக்குள்ளே போகும்போது விழிப்பு நிலை அப்படிங்கிறது இயல்பாக வந்துடும். ஸோ இது ஒவ்வொருத்தங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முறைகள் மாறுபடும். உதாரணத்துக்கு நீங்கள் அந்த தூக்க நிலை வரைக்கும் போயிருக்கீங்க இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்ச பயிற்சியில் அப்படின்னா மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் பயிற்சி செஞ்சு பாருங்கள். அந்த தூக்க நிலையில் உங்களுக்கு விழிப்பு நிலையை ஒரு சின்ன அளவாவது உங்களால் உணர முடியும், அனுபவிக்க முடியும். இப்போ நீங்கள் அந்த தூக்க நிலைக்கு நான் போனதே இல்லை அப்படின்னா நீங்கள் மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம் போட்டதுக்கப்புறம் பயிற்சி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனதை கடந்த நிலைக்கு போகிறதுக்கு உங்களால் ரொம்ப ஈஸியாக படிப்படியாக நீங்கள் முன்னேற முடியும். அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த பயிற்சியில் இந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அடுத்தது இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை. இப்போது நீங்கள் சில ரொம்ப ஸ்ட்ராங்கான உணவுகள், அதிகமாக இந்த சுகர் ரிலேட்டடான ஐட்டம் நம்ம சாப்பிட்ட உடனேயே டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு நம்ம டக்குன்னு நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்ட்டு போனோம்னா நமக்கு தூக்கம் தான் வரும். அதே மாதிரி நம்மளுடைய உடம்பை சோர்வாக்கக்கூடிய, அசதி தரக்கூடிய உணவுகள் அது என்னென்ன உங்களுக்கே தெரியும். நீங்கள் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவில் இதை சாப்பிட்டா எனக்கு இப்படி இருக்குது, இதை சாப்பிட்டா இப்படி இருக்குது, கொஞ்சம் சில நேரத்தில் ஒரு அரை பசியில் இருக்கும்போது எனக்கு விழிப்பு நிலை நன்றாக இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி உணவு அப்படிங்கிறதும் நம்ம தியான நிலையை அடைவதற்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போது உங்களுடைய தியான நேரத்தை, தியான பயிற்சியை நீங்கள் உங்களுடைய உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கலாமா பின்னாடி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய அனுபவத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயிற்சிகளில் மாற்றி மாற்றி முயற்சி செஞ்சு பார்க்க வேண்டும். உணவை உட்கொள்ளாமல் நம்ம தியானம் செஞ்சால் எப்படி இருக்குது, டீ காஃபி குடிக்காமல் நம்ம தியானம் செஞ்சால் எப்படி இருக்குது, குடித்ததுக்கப்புறம் செஞ்சால் எப்படி இருக்குது, குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சால் எப்படி இருக்குது, உணவு சாப்பிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து நம்ம பயிற்சி செஞ்சால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேரம் எப்படி வாய்க்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணி பார்க்கும்போது நாம் இந்த ஒரு குறிப்பிட்ட நிலையில் தியான பயிற்சியை செய்யும்போது, அதாவது உணவு உட்கொண்டு இவ்வளோ மணி நேரம் கழித்து செஞ்சால் எனக்கு ரிசல்ட் இருக்குது, இல்லை எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் காலையில் நேரம் தான் தியான பயிற்சி செய்வதற்கு எனக்கு நேரம் இருக்குது, அப்போது நான் காலையில் எந்த நிலையில் என்ன மாதிரியான சின்ன உணவுகளை சாப்பிட்டுட்டு நான் பயிற்சி செஞ்சால் இந்த மாதிரி எனக்கு மனம் ரொம்ப அமைதியாக, அதே சமயம் தியானத்திற்கு ஒத்து வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் பயிற்சிகளில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் செஞ்சு பார்க்கணும். கண்டிப்பாக உணவு என்பது உங்களுடைய தியான பயிற்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்.
ஆனால் அது உங்களுக்கு எப்படி பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நீங்கள் அந்த முறையை பின்பற்ற வேண்டும். அப்போ நம்ம தியானம்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பயிற்சினா இந்த டைமில் இந்த மெடிடேஷன் பண்ணணும், இவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை ஒரு பழக்கமாக மேற்கொள்வதற்கு பதிலாக இதை நாம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்ம கொண்டுட்டு போகணும். ஸோ அப்படி கொண்டுட்டு போகும்போது நமக்கு அந்த அனுபவம் என்பது மிக வேகமாக கிடைக்கும். அடுத்தது உடல் உழைப்பு. இந்த உடல் உழைப்பை பொறுத்த வரைக்கும் சில பேர் உடல் உழைப்பை அதிகமாக பயன்படுத்துகிற நபர்களாக இருப்பாங்க அவங்களுடைய வேலையின் காரணமாக. சில பேர் உடல் உழைப்பு குறைவாக இருக்கும், இதுவும் அவங்களுடைய வேலையின் காரணமாக இருக்கும். இப்போது நீங்கள் இதில் ஒரு சிறிய பேலன்சிங் ஆக்டை நீங்கள் பண்ணணும். சமன்படுத்தக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும். என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு, உடம்புக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் தர மாதிரி ஸ்ட்ரெச்சிங்ஸ் மாதிரி இந்த யோகா ஆசனங்கள் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுக்கலாம், உடற்பயிற்சி செய்யலாம். ஸோ அப்போ அந்த உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க. பரபரப்பாக உங்கள் உடம்போட உழைப்பை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் அதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யோகா மாதிரி ஸ்ட்ரெச்சிங்ஸ் மாதிரியான பயிற்சிகளை செஞ்சு நீங்கள் சமன்படுத்துகிறீங்க. இப்படி சமன்பட்ட ஒரு நிலையில் இருந்து நீங்கள் பயிற்சி செய்யும்போது அதில் உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமாக கிடைக்கும். இந்த தியான அனுபவத்தை பெறுவது அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்முடைய வாழ்க்கை முறை, இரண்டாவது நம்முடைய நோக்கம். அதாவது நம்ம என்ன தியானத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது, நம்ம என்ன நோக்கத்துக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படிங்கிறதுல இந்த 2 விஷயத்தில் தான் நாம் அடையக்கூடிய தியான முன்னேற்றம் அப்படிங்கிறதும் தியான நிலையை அடைவது அப்படிங்கிறதும் முடிவு செய்யப்படுகிறது. இதை நீங்கள் சரி செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு எல்லாராலையும் தியான நிலையை அனுபவிக்க முடியும். நம்ம இந்த தியானத்தை பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறது அதனுடைய பலன்களுக்காக மட்டும் இல்லை, அந்த தியான நிலையை நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நாம் தியானத்தை பயிற்சியாக செய்கிறோம் அப்படிங்கிறதுல நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்முடைய எபிக் லைஃப் யோகா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் இணையணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு செய்தி அனுப்புங்க. இதில் தனிப்பட்ட முறையில் நிறைய தியான பயிற்சிகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக. நன்றி.